இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க, 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் இவங்க பிறந்தோடனே தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த குழந்தை பிறக்கும்போது அப்பா அம்மா வறுமையாக இருப்பாங்க. அந்த வறுமையெல்லாம் இந்த குழந்தை தலையெடுக்கத்தான் அப்பா அம்மாவோட வறுமையெல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பிறந்தோடனே இவங்க ஒரு சொத்து வாங்குவாங்க. அப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறையா இருக்கும். இந்த தெய்வ அனுகூலம் எதனால் இருக்குன்னா, அவங்க ரிஷப வாகனத்துக்கு சொந்தமாக இருக்கிறனால இவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் பூரா இதுக்குள்ளே வந்துடும். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்து ரிஷப ராசியில் இருந்தாங்கன்னா, அவங்க பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். இந்த கார்த்திகை அப்படித்தான் கொண்டு போகும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஏறு குணம் ப்ளஸ் இறங்கு குணம். எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்தளவுக்கு குணங்களும் அவங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயில் கொடுக்குறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரும். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. மயிலம், இந்த கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி, அதுவும் முருகர் தான். அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த கோவிலில் உட்கார்ந்தா சாமிகிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு அமோனிஷியமான ஒரு காற்றும் ஒரு அமோனிஷிய பவர் வரும். அதை உள்வாங்கும்போது தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த யோகம். போகும்போது வெறுங்கையில் போகாதீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்துக்குள்ளே வச்சு பூஜை பண்ணி கொண்டு வாங்க. அது கருவறைக்குள்ளே ஒரு ஜாதகம் உள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு தோஷ நிவர்த்தி ஆகுமா.